நேயர்களே. ஆமென். 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 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கர்த்தருடைய வார்த்தை கூறும் பொழுது அவர் இன்னும் மக்களை ரட்சிப்பதற்கு இப்படிப்பட்ட அருமையான ஊழியக்காரங்களை கர்த்தர் எங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த நித்திய வெளிச்சத்துல ஊழியக்காரரை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த இப்படி வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு நாங்கள் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை இந்தியாவிலிருந்து அழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆமென். உங்களோட வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிப்படி கேட்டுக்கொள்றேன். ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கமம் வானொலியிலே கிறிஸ்துவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அன்பின் இரக்கமும் உருக்கம் இருந்த பரலோக நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தேவ வசனம் ஆண்டவரே. கர்த்தாவே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வசனம் ஒருபோதும் ஒளிந்து போகாது ஆண்டவரே. தேவ வார்த்தைகள் ஆண்டவரே, எந்த காரியத்துக்கு அனுப்புகிறோமோ அந்த காரியம் வாய்க்கும் என்று எழுதிக்கப்படி ஆண்டவரே. கர்த்தாவே, அனுப்பின காரியமாக வாய்க்கின்ற தேவனுடைய வசனத்தை நீர் அனுப்பி தருவீராக. என்னை மரத்தினை வெளிப்படுத்தும் உங்களுடைய கரத்தினை ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு பெரிய போதனைகளாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். வெறும் ஜெபத்தை மட்டும் நாம் போதிக்கிறாக இல்லாமல் ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தைகள், ஜெபத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், ஜெபத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குணாதிசயங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னென்ன குணாதிசயங்கள் நம்ம வந்து இருக்கும் இப்படிலாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜெபம் ரொம்ப பகனுள்ள ஜெபமா இருக்கிறது பாருங்க. அது ஒரு பதில் பெற்று தருகிற ஜெபமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஜெபமானது ஒரு காரியத்துக்கு நம்ம நேராக நம்ம அனுப்பும் பொழுது அந்த காரியம் வந்து வாய்க்கிறது பாருங்க. ஏன்னா வந்து வெறும் நம்ம ஜெபத்தை மட்டும் போதிக்கல, ஜெபத்தோட கூட ஜெபத்துக்கு தேவையான ஒரு ஒரு வசனங்கள், அந்த வசனங்கள் அடிப்படையில் எப்படி ஜெபம் பண்ணுகிறது, அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் எப்படி வாழ்வது என்று ஜெபத்தை மையப்படுத்தி நாம் பேசுகிறோம். ஜெபத்தை சுற்றி நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற காரியங்கள்லாம் நான் பேசுகிறோம். ஒரு ஹார்ட் ஆஃப் த ஒரு பிரசங்க மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நடுவில் ஜெபத்தை வைத்து சுற்றி அதன் சம்பந்தப்பட்ட காரியங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசி கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. அதனால வெறும் ஜெபத்தை மட்டும் இங்கே போதிக்கிற ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட பல காரியங்களை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையானது மாற்றப்படும் பாருங்க. நம்ம வந்து வெறும் ஜெபம் மட்டும் செய்யறோம்னா அந்த ஆரம்ப கால விசுவாசி பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது, ஆரம்ப காலங்களில் இருக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கெல்லாம் வந்து நாம் பதிலை பெற்றுக் கொண்டிருப்போம் பாருங்க. அப்ப அது வந்து ஒரு குழந்தை கிறிஸ்தவத்தனமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வந்து நம்ம வாழும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். ஆனா வர வர நம்ம அதே ஜெபத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து பெரிய பலம் தருகிறதா இருக்காது. ஏன்னா நம்ம ஜெபத்தோட கூட நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, நம்முடைய குணாதிசயங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற பல காரியங்களை வந்து நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் வாழும் பொழுது அந்த ஜெபமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் தருகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆரம்ப கால ஜெபத்துக்கும் இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர ஏற்படுகிற அந்த ஜெபங்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை வந்து இருக்கிறோம் பாருங்க. அப்போதான் வந்து ஏன்னா நாம் என்ன ஜெபிக்கிறோமோ, எப்படி நாம் வந்து அதில் பதில் பெற்றுக்கொள்கிறோமோ, அதுதான் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வந்து காட்டுகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த வளர்ச்சிக்கு தேவையான வசனங்கள் வந்து நாம் வந்து ஜெபத்திலே நம்ம வைக்கும் பொழுது, அந்த வசனத்துக்கு நேராக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். நாம் இப்பொழுது இந்த யூதாவின் ஜெபத்தில் வந்து பல விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கோம் பாருங்க. இப்பொழுது ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். இந்த வசனத்தை நான் வந்து வாசிக்கிறேன். நான் யூதா 1வது அதிகாரம் 20, 21. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின்படியே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
இரக்கத்தை பெற காத்திருங்கள் சொல்லி போட்டிருக்கிறது. அதாவது நாம் வந்து அன்பினாலே காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வேதத்தில் பார்த்துக்கிறது எப்படி நம்ம அன்பினாலே, தேவனுடைய அன்பினாலே நம்மளை எப்படி காத்துக்கொள்வது. தேவன் வந்து நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நாம் வந்து தேவன் கொடுத்த அந்த தேவ அன்பை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி காத்துக்கொள்ளுதல். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. இதை வந்து பிசாசு வந்து நேரடியாக வந்து தாக்குவான். என்ன எப்படி தாக்குவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய எமோஷனல் மூலியமா தாக்குறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சில நேரங்கள் வந்து சபை உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், யோதா வந்து அதை தான் மென்ஷன் பண்றாரு. தவறான உபதேசங்கள் வரும்பொழுது அது வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து பாதிக்கிறதா இருக்கிறது. நாம் என்ன, அதாவது ஒரு விசுவாசி என்ன உபதேசத்தின் கீழே போகிறாரோ அந்த விசுவாசி அதன் அடிப்படையில் தான் இருப்பார். அதனால வந்து நம்ம அதுக்குள்ளலாம் ரொம்ப உள்ள போக வேணாம், உபதேசத்துக்குள்ள போக வேணாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து நல்ல ஆவிக்குரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கேற்ற உபதேசங்களை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அதற்கேற்ற மாதிரி மாறுகிறது. அப்ப இந்த இடத்துல வந்து சொல்றாரு, நீங்கள் வந்து தேவனுடைய அன்பினாலே எப்படி உறுதிப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும்ன்றாரு. இதுதான் அந்த இடத்துல. அப்ப தேவ அன்புக்கும் நம்மளை காத்துக்கொள்கிறதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது பார்க்கணும். அப்ப எதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதை ஒரு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, 1 யோவான் 4வது அதிகாரம் 15, 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4, 15, 16 நான் வாசிக்கிறேன். இயேசுவானார் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனே தேவனில் நிலைத்திருக்கிறான். அவனும் தேவனில் நிலைத்திருக்கான். அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் நிலைத்திருக்கிறவன் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனிடத்தில் நிலைத்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வந்து கர்த்தர் வந்து போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, தேவனுக்குள் நிலைத்திருப்பது எப்படி. தேவன் வந்து ஒரு இடத்துல வந்து கிளியரா தேவனை குறித்து ஒரு காரியம் போட்டு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நாம் தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப தேவனுடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, இறுதி வரை வந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு அந்த ரட்சிப்பிலே நம்ம கொண்டு போவோம் பாருங்க. ஆனா தேவனுடைய ரட்சிப்பு மட்டும் போதுமா? ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு வாசல் படி மாதிரி தான். ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போற ஒரு வாசல் படி தான். அந்த வாசல் படி வந்து உள்ள நம்ம நடந்து போகணும். அப்போ எதை வச்சு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் சக்தி எதுனா தேவனுடைய அன்பு. அப்ப தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிற அன்பு, தேவ அன்பிலே நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனின் நிலைத்து நிற்கிற ஆட்களாக மாறுகிறோம். அப்ப தேவனில் நிலைச்சு நிக்க தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவனுடைய அன்பை எடுத்துட்டோம் அப்படின்னா, மற்ற எல்லாமே உள்ள இருந்தாலும் தேவனுடைய அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது பாருங்க. விசேஷமா நமக்கு நாமே பிரயோஜனமா இருக்க மாட்டோம், நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டோம், நம்முடைய சபைக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டோம், தேசத்துக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தரோட அன்பினால் நிறையப்பட்டு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷம் சொல்றதெல்லாம் வந்து சும்மா போய் யாருமே போய் ஒரு கவிட்டர்ல போய் சொல்ல முடியாதுங்க. தேவ அன்பு ஜனங்கள் கத்தரை எப்படி நேசிக்கிறாரு, என்றைக்கு வந்து தேவன் என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னித்து என்னை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரிதான் கத்தர் என்ன பண்றாருன்னா மற்றவர்களையும் நேசிக்கிறார். அவர்களையும் கத்தர் வந்து இயேசு ஒன்றை கொண்டு வரணும், அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப தேவ அன்பு இருந்தா தான் நாம் வந்து சபை காரியங்களை தலையிட முடியும், சபையில ஊழியம் செய்ய முடியும், சபையில வந்து சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அநேகருக்கு வந்து நம்ம பிரயோஜனமா இருக்குன்னா தேவனுடைய அன்பு. அந்த அன்புல வந்து நிலைச்சு நிக்கணும்ன்றாரு. அப்ப என்ன அர்த்தம், ரட்சிப்புல நிலைத்து இருக்கிறது வந்து ஒருபடிதான். அதோட மேலான ஒரு காரியம் தேவனுடைய அன்புல நிலைத்துக்க வேண்டும். அதான் அந்த இடத்துல சொல்றேன். யூதா சபையில வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பலவித போராட்டங்கள் இருந்துச்சு. சபை உபத்திரவப்பட்டது ஒரு பக்கம் அந்த காலத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபையில பொல்லாத உபதேசங்கள் வந்துருந்துச்சு. சதா பொல்லாத மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள். சபையை வந்து வேறு பாதைக்கு திருப்பி செல்கிற காரியங்களா இருந்தது பாருங்க. அந்த இடத்துல வந்து யூதா வந்து புத்தி சொல்லும் பொழுது, நீங்கள் அன்பு நிலைத்திருங்க, அன்பினாலே உங்களை காத்துக்கொள்ளுங்க. அன்பு வந்து எந்த அளவுக்கு நீங்க காத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு என்ன இப்போதுன்னா உங்களுடைய ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்கிறா இருப்பீங்க. அந்த ரட்சிப்பை வச்சு நீங்க பின்மாற்ற மாட்டேங்கிறீங்க. கிறிஸ்துவுக்கா நிக்கிற ஒரு ஜனங்களா இருக்கணும். அந்த ஜனங்களா இருக்கிறதுக்காக தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்றோம், நம்முடைய பின்வாங்கி போற மாட்டோம் விசேஷமாய். அப்ப தேவனுடைய அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அதனாலதான் கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம பாவியா இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து தேவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. தேவன் வைத்திருக்கிற அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கணும். நீங்க எபேசியரை நீங்க பார்த்தீங்கன்னா எபேசியர் 4வது அதிகாரத்துல வந்து தேவன் அன்பை குறித்து வந்து பவுல் இப்படியா சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். எபேசியர் 4வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 14 இருந்து 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
இது நிமித்தம் நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய அன்பினாலே நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷர் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி சகல பசுத்துவானங்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவளாகும்படியும் தேவனுடைய சகல பரிபூரத்தில் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இந்த இடத்துல பாருங்க, பவுல் வந்து மிக ஒரு ஆழமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை வந்து சபைக்கு வந்து ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுக்கிறார் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, தேவனுடைய அன்புல வந்து நீங்க வந்து வளரணும். அது மட்டும் கிடையாது, தேவனுடைய அன்பு வந்து உங்களை எப்படி வழிநடத்துகிறது, அந்த அன்பினுடைய அகலம் என்ன, நீளம் என்ன, ஆழம் என்ன, அதெல்லாம் உணர்ந்து கொள்ளவராகும். அப்ப தேவனுடைய அன்பை நம்ம எங்க பார்க்கணும், தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லி போட்டோம்னா, வேத வசனத்துல வந்து நம்ம தேவனுடைய அன்பை வந்து நிறைய காரியங்கள் பார்க்கணும். எப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து நீங்க ஆதியில வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் விரோதமாக பாவம் செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். இருந்தாலும் தேவன் மனம் இறங்குகிறார், அவர்கள் மீது தயவு பாராட்டுகிறார். ஏன் தயவு பாராட்டுங்கன்னா, தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒண்ணு. தேவன் வந்து ஒரு வார்த்தையை, ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுத்துட்டாருன்னா, அந்த ப்ராமிஸை நிறைவேற்றி முடிக்க மட்டும் அவர் வந்து பொறுத்திருக்க பாருங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவன் ஜனங்கள் நேசிக்கிறார். அவர் வார்த்தையை வந்து உறுதிப்படுத்தினாரு. அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வசனத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை வந்து அவர் வந்து செயல்படுத்தினாரு. அப்ப ஜனங்கள் வந்து பாவியா இருந்தாலும் தேவன் அவருடைய வசனத்துக்கு உண்மையில இருக்கிறார். அவர் பேசின வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய வாக்கு தத்தத்துக்கு உண்மையா இருக்கிறாரு. அப்ப வாக்கு தத்தத்துக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, ஜனங்களை வந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறாரு. திரும்ப திரும்ப ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் வனாந்திரத்துல பல தடவை வந்து முரட்டாட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. முரட்டாட்டம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதும் அவர்கள் மறுபடியும் அவர்களை மன்னித்து மன்னித்து என்ன பண்றது, தேவனுடைய அன்பை வந்து அவர் காமித்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. அதுதான் தேவன். அப்ப அந்த தேவனுடைய அன்பை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாலுமே ஒரு விசுவாசியானது தேவனுடைய அன்பை வந்து அவர் புரிந்து கொண்டாருன்னா, எக்காரத்தை கொண்டு அவர் தேவனை விட்டு பின்பற்ற முடியாது. எந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் கர்த்தரை அன்பை விட்டு போகவே மாட்டார். நீங்க கர்த்தரை விட்டு போறதும் தேவனுடைய அன்பை விட்டு போறதும் ஒண்ணுதான். ஆனா ஒரு விசுவாசி தேவனுடைய அன்பினுடைய அந்த ஒரு ஆழத்தை வந்து அறிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் எவ்வளவாய் தன்னை நேசிக்கிறார், எவ்வளவாய் தன் குடும்பத்தை நேசிக்கிறாரு, நான் எப்படியா நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, என் மூலியமா அநேகருக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரு அப்படிங்கிறத ஒரு வேதத்தின் வெளிச்சத்திலே தன்னை ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாய் தன்னை பார்த்து விட்டார் விசுவாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய அன்பை விட்டு அவர் பிரிக்க மாட்டார். அதுதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற காலத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த விசுவாசிகள் வந்து தான் யார் அப்படின்னு அடையாளத்தை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலாவது வந்து அவர்கள் தேவனை பார்க்கிறதே வந்து சரியான முறையில் வந்து பார்க்கணும். முதலாவது தேவனை சரியாக பார்க்க வேண்டும். அவர் எப்பேற்பட்டவர், ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனுக்கு சமமானவர். ஒரு அன்புள்ள தகப்பன் பாருங்க, அந்த குழந்தைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் சரிதான், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள சிக்ஷிக்கிறாங்க. அவங்களை வந்து பெரிய அளவு தண்டிக்காம அவர்களை போதித்து அவர்களை வழி நடத்தி சரியான பாதையில கொண்டு வருவாங்க, அவர்களை மன்னிப்பாங்க. தேவன் அந்த அந்த தகப்பனை காட்டில் வந்து ஒரு கோடி மடங்கு நல்லவர் பாருங்க. அந்த தேவனுடைய அன்பை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை விட்டு எக்காரத்தை கொண்டு பிரிஞ்சே போகும். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வைக்கிறது தான் வந்து அப்போஸ்தலருக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்க சபை போதலுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ஒரு எப்படின்னா இவங்களை எப்படியாவது கிறிஸ்துவுக்கு நிலைப்படுத்தணும். இன்னைக்கு சபையில் உள்ள போதகங்கள்லாம் அதெல்லாம் நடக்குது. அந்த காரணம் என்னன்னா, விசுவாசியானது அந்த தேவனுடைய அன்பை பிரித்து கொட்டார் அப்படின்னா, அந்த அன்புல இருந்து ஒருபோதும் என்ன பண்றாரு, அவரு மாறவே மாட்டார். அதனால தான் சொல்றாரு பவுல் வந்து எபேசு சபைகள் ரொம்ப சொல்றாரு, அந்த அன்பை நீங்க அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய அன்பை நீங்க அறிஞ்சிட்டீங்க, உண்மையான அன்பு அதை அறிந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கவே மாட்டீங்க. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஒரு பின்மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்க கர்த்தரை விட்டு போகவே மாட்டீங்க. அந்த அன்புல விட்டு நிலைபெற்று ஆயிட்டீங்கன்னா, அந்த அன்புனால நம்ம அடுத்தடுத்து என்ன செய்வோம், கிறிஸ்துவுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கை என்ன செய்வோம், அதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா இருப்பாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல பார்க்கலாம், தேவனுடைய வந்து அறிக்கை பண்ணும் பொழுது நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த அன்பில் நிலை பெற்றுள்ளா இருக்கும். அப்ப விசுவாசமே வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு அறிக்கைன்றது போட்டுக்கிறது. ரோமர் 10:10 நீங்க பார்த்துட்டு, ரோமர் வந்து 10வது அதிகாரத்துல 9:10 வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நான் வாசிக்கிறேன். 9:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக உன் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் போட்டிருக்குது. 1 யோவான் 4 வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வந்து
கிறிஸ்துக்குள்ள பார்க்கணும். அதாவது 1 யோவான் 4வது அதிகாரத்துல நம்ம ஒரு அறிக்கை பண்றோம். நம்ம 1 யோவான் 4, 15, 16ல எப்படியா சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன். 1 யோவான் 4, 15, 16. ஓகே. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனும் அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனுடைய நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நடத்திருக்கிறோம், தேவனில் நடத்திருக்கிறான், தேவனும் அவனிடத்தில் நடத்திருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் 15 வருஷம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்ற அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நடத்திருக்கிறான். அப்ப நாம் தேவனை அறிக்கை பண்ணும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனை அறிக்கை பண்ணும் பொழுது நாம் என்ன பண்றோம்? அவரிடத்தில் நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய அன்பில நாம் வாழ்கிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, அதைத்தான் இந்த இடத்துல ரோமர் 10:9 எப்படியே போட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாளை அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். அப்ப இந்த ரட்சிப்புன்றது ஒரு பேசிக்கான காரணமே தேவனுடைய அன்பிலிருந்து இருந்துச்சு. அப்ப நாம் தேவன் மேல் வைத்திருக்க அன்பா ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? அது கிடையாது. தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்புனால நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்ப அந்த அன்பை தேவன் நமக்குள்ள முதல்ல ஊத்துறாரு. அந்த அன்புல ஊற்றப்பட்ட அன்பு நமக்குள்ள என்ன உருவாகி அது பாத்தீங்கன்னா அது நம்ம பெருக்கணும். பாருங்க, தேவனுடைய அன்புல வளர ஆரம்பிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய அன்பிலே வளர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நாம் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்கிற மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியங்களா இருப்போம். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இதுல லூக்கால ஒரு ஒரு சம்பவத்தை அருமையா எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 7வது அதிகாரத்துல எப்படி தேவனுடைய இடத்துல அன்பு கூறுகிறோம், அதனால அந்த அந்த அன்பில நமக்கு கிடைக்கிற காரியங்கள் என்ன, யார் நம்ம அதிகமாக அன்பு கூறுகிறார் அப்படின்ற காரியத்தை தான் பார்ப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 7:36. பரிசேயர் ஒருவன் தன்னுடைய பூஜை பண்ண வேண்டும் அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயர் வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியான ஸ்திரீ அந்த பரிசேயர் வீட்டிலே பந்திருக்கிறது அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் துடைத்து தன் தலைமையினால் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதைகளை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியா இருக்கிறார் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பரிசேயன், சீமோன் என்ற ஒரு பரிசேயன் இயேசு கிறிஸ்துவின் மேல கொண்ட அன்பினால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். பாருங்க, ஆனா இயேசு கிறிஸ்து உள்ள போறாரு. அங்க விருந்து காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எதிர்பாராதமா ஒரு ஸ்திரீ உள்ள வருகிறார். அந்த ஸ்திரீ யாருன்னா, அந்த பட்டணத்திலே ஒரு பாவியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ உள்ள வர்றா. பாருங்க, உள்ள பாத்துட்டீங்கன்னா நீங்க அவ பாத்துட்டீங்கன்னா அவர் தன்னுடைய தலைமயிரினால அவரு ஒரு பரிமளத்தை கொண்டு அவர்கள் கால்களை கழுவி தன் தலையில முடியினால அவர் துடைக்கிறார். உடனே இந்த பரிசேயருக்கு சரியான கோபம். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்திரியை முன்ன தெரியும், அவருடைய வாழ்க்கையை நன்றாக தெரியும். உடனே அவர் சொல்றாரு, இந்த ஸ்திரியை குறித்து, இந்த ஸ்திரீல எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்து எப்படி அலோவ் பண்றாரு, இவர் தொடும் பொழுது இவர் தீர்க்கதரிசியா இருந்தா அவர் கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்றாரு. இதுதான் பரிசேயருடைய ஒரு இது. பாருங்க, பரிசேயர் தங்களை எப்பொழுதே நீதிமானாக காத்துக் கொண்டிருப்பார்கள். பாருங்க, மற்றவர்கள் தேவ நீதியை பெருசா பார்த்து கொண்டு மாட்டார்கள். அதனாலதான் அவருக்கு தேவன் மேல உள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பினால அவர் அழைக்கிறாரு. ஆனா நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த அன்பினால அழைக்கும் பொழுது அவருக்குள்ள அந்த அந்த குணம் மாறவே இல்லை. பாருங்க, இப்போ இவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல இருக்கு. என்னன்னா, இந்த ஸ்திரீகளை யாரு, பரிசேயருக்கும் அந்த ஸ்திரீக்கு என்ன வித்தியாசம் வருகிறது, ரெண்டு பேர்த்துல யாரு அன்பு கூர்ந்தா அதிகமா அன்பு கூர்ந்தா பார்க்கணும். ஏன்னா பரிசேயனும் அன்பை வச்சுதான் அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வச்சுதான் அவர் என்ன பண்ண விருந்து அழைச்சிருக்கிறாரு. இந்த ஸ்திரீயும் தன்னுடைய பாவி, இது ஒரு அருமையான ஒரு அவங்க இயேசு கிறிஸ்துக்கு தொண்டு செய்வது மிகப்பெரிய ஒரு அருமையான பாக்கியம். ஒரு அன்பின் கத்தட்டிலிருந்து ஒரு 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 ரட்சிப்பை எதிர்பார்த்து அவரும் வந்திருக்கிறார். பாருங்க, அது மட்டும் கிடையாது, அவர் வரும்போது சும்மா வரல, வெறுங்கையை வச்சுட்டு வரல. அவர் விலையேற பெற்ற அந்த ஒரு பரிமள தைலத்தை எடுத்துட்டு ஊட்டுறா. பாருங்க, இந்த ஒரு இடத்துல சிரசின் மேல ஊட்டுறா போட்டு, இந்த இடத்துல பாதத்தின் மேல ஊட்டுறான்னு போட்டுருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில இந்த பரிமள தைலத்தை எடுக்கும் பொழுது அந்த பரிமள தைலம்
அவளுக்கு வந்து பரிமளத்தை தைலத்தை விட தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு வந்து அவருக்கு பெருசா தெரிஞ்சது பாருங்க. அதனால வந்து தேவன்ட்ட வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த பரிமள தைலத்தை அவர் கால்களில் ஊற்றி அவன் துடைக்கிறாரு. உடனே அவருடைய காரியங்களை வந்து இயேசு கிறிஸ்து அறிந்து விடுறாரு. அந்த 2 பேத்துடைய அந்த உள் பாருங்க, இவரு வெளியில அவள் வந்து ஸ்திரீ வந்து அவர்ட்ட இயேசுட்ட பேசுறான்னு சொல்லி போடல. இவரு வந்து தன் எண்ணங்கள்ல வந்து அவர் வந்து யுவர்த்திக் பண்றாரு. 2 பேத்துடைய எண்ணங்களையுமே வந்து இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்றாரு பாருங்க. அறிஞ்ச உடனே அவருக்கு உவமைய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு 2 பேர் கடன் பட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து 500 வெள்ளி காசு கடன் பட்டுருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வெள்ளி காசு கடன் பட்டுருக்காரு. 2 பேத்துக்குமே வந்து அந்த கடன கொடுக்க திராணி இல்ல. அந்த நல்ல எஜமான் என்ன பண்றாருன்னா, 2 பேத்தையுமே மன்னிச்சு விட்டுர்றாரு. இப்ப இதுல சொல்றாரு அவர்ட்ட, அத பரிசேயன் கேட்கிறாரு, 2 பேத்துல யாரு அதிகமா அன்பு கூர்ந்திருப்பான்றபோது, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, யாருக்கு அதிகமா மன்னிச்சாரோ, அந்த 500 வெள்ளி காசு அதிகமா மன்னிச்சாரோ, அந்த 500 வெள்ளி காசுடையவன் தான் வந்து கடன் வாங்கினவன் தான் வந்து அதிகமா வந்து அன்பு கூறுவான் அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றது வந்து சரிதான். 500 வெள்ளி காச வந்து மன்னிச்சு விட்டது வந்து பெரிய அமௌண்ட். அந்த பெரிய அமௌண்ட்ட மன்னிச்சு விட்டதுனால தான் என்ன பண்றாரு நமக்கு, கர்த்தர் வந்து அவர வந்து மன்னிச்சு விட்டதுனால தான் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அதிகமா அன்பு கூர்றாங்க. நீங்க சொல்றது வந்து 100% சரிதான். அதே மாரி தான் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் சின், பிக் அமௌண்ட் ஆஃப் சின், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சின் இதெல்லாம் கர்த்தருக்கு பெரிய விஷயமே கிடையாது பாருங்க. யார் வந்து அதிகமாக மன்னிக்கப்பட்டார்களோ தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுகிறார்கள். அப்படின்னு இதில கம்பேர் பண்ணும்போது பார்த்தா 2 பேத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த பரிசேயனை விட இந்த ஸ்திரீ அன்பு அதிகமா கூர்ந்தார். அது மட்டும் கிடையாது 2 காரியங்கள வந்து கம்பேர் பண்றாரு. அவருடைய காரியம், இவருடைய காரியம். ஒரு பொதுவா யூதர்கள் வீட்டுக்கு ஒருத்தர் போனாங்க அப்படின்னா, முதல்ல கால்கழுவ தண்ணி குடுப்பாங்க. அவர்களே துடைத்து விடுவார்கள். ஆனா இதில வந்து பாருங்க எந்த ஒரு காரியம் வந்து கிடையாது. சில சபைகள்லாம் இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கு சில சபைகள்லாம் நீங்க நீங்க கம்யூன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பாதங்களை கழுவி ஒருத்தர் கழுவி அதுக்கப்புறம் தான் கம்யூன் எடுப்பாங்க. நான் அந்த மாரி சபைகள்லாம் நான் இருந்திருக்கிறேன் பாருங்க. அ அதுல வந்து வயது வித்தியாசமே பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும். யாருக்காக பாலுல கழுவணும் பார்க்கணும். அந்த மாரி இடத்துல வந்திருக்கும். அவரு பெரிய பணக்காரரு, இவர் ஏழை, இவர் வந்து அ ப பெரிய படித்தவரு, இவர் படிக்காதவர் அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அது சபை ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த மாரி சபைகள்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் பாருங்க. அது மாரி வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து சொல்றாரு, இது யூதருடைய வழக்கம். யூதருடைய வழக்கம்னா இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, நீங்க வந்து அந்த லாஸ்ட் சப்பருக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து சீசருடைய பாதங்களை கழுவினார்ன்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. ஆனா அதே மாரி தான் இது வந்து யூத முறையில ஒரு வழக்கமா இருந்துச்சு பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, "நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா நீ வந்து என்ன பண்ற? என்னுடைய பாதங்களை நீ கழுவல." ஆனா அவள் தன் கண்ணீர்னாலே நனைத்தாள் அவரு. இந்த பாதங்கள்ல வந்து அவள் வந்து அ ப பரிமள தைலத்தை ஊற்றினாள். என் தலையில மேல் ஊற்றினாள். கண்ணீர்னாலே என் பாதத்தை நினைத்தாள். தன்னோட தலைமயிரினாலே வந்து என்ன பண்ணாரு? சுத்தம் பண்ணினார்ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாத்துக்க. அப்ப இவர் செய்த பாவம், அவர்கள் செய்த பாவம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளவுதான் பெரிய ஒரு பரிசுத்தவான் இருந்தாலும் 100% பரிசுத்தவான் கிடையாது. தேவன் தான் 100% பாருங்க. நமக்குள்ள வந்து சிறிய சிறிய பாவம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தயவு பெற்றிருக்கிறாரு. அப்ப ஒருவன் வந்து யார் வந்து தேவனை அதிகமா சிநேகிக்கிறாரு, கர்த்தருடைய அன்பு வந்து யாருக்கு அதிகமா வெளிப்படும்னா, யாருடைய அதிகமா மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தேவனிடத்தில் வந்து அதிகமாய் அன்பு செலுத்துகிறார்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நேரட்டிவ் வந்து ஒரு செட் பண்றாரு ஆண்டவர். என்ன நேரட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர்ட்ட எந்த ஒரு மாற்றமே கிடையாது பாருங்க. ஒரு துளி கூட ஒரு அன்புல அவர் குறைவுபடுற தேவனே கிடையாது. ஆனா, நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய அன்பை எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? அ நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பாருங்க. நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது, நாம் ரட்சிப்புக்குள்ள அப்புறம் உள்ள வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிப்புக்கு முன்னாடி வந்து நாம் வந்து ஒரு நல்லவர்களா இருந்திருக்கலாம். தேவனுக்கு துரோகிகளா இருந்திருக்கலாம், பாவிகளா இருந்திருக்கலாம் கிடையாது. நம் தேவனுடைய ரட்சிப்பை நான் பார்க்கும்பொழுது, தேவனுடைய அன்பிலே நம்ம வந்து கவரப்படுகிறோம் பாருங்க. அவரிடத்தில் வருகிறோம். தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு நாம் அந்த அன்பிலே உணர்ந்து கொண்டு, தன்பினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வளர்றோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள வந்து அது வந்து பாருங்க நம்முடைய அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிறாருங்க பாருங்க. ஏன்னா, தேவனுடைய அன்பு தான் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதா இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படும்போது ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் கடைசி வரை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது, தேவனுடைய அன்பின் மூலமா தான் அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அத கொண்டு போயிட்டே இருக்கிறோம் பாருங்க. அந்த நம்ம ஒரு கிறிஸ்துவ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய அன்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த அந்த இடத்துல வந்து பாருங்க, அது அது நத்திங். அது ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் எவ்வளவுதான் வந்து பரிசுத்தவானா இருக்கலாம், எவ்வளவுதான் இதுவா இருக்கலாம், அந்த இடத்துல தேவ அன்ப நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல சுயநீதி தான் வந்துரும் பாத்துக்கணும். ஏன்னா தேவ அன்பு தான் வந்து ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வரும்பொழுது, நாம் ஒரு காலத்துல இப்படி பிரச்சனையா இருந்தோம். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினாரு. அதனால நானும் இவர மன்னிக்கணும். இவர்களுக்கு வந்து உதவி செய்யணுன்ற எண்ணமே உள்ள வரும் பாருங்க. அப்ப நான் தேவ அன்பு இருந்தா ஜனங்கள பார்த்தோனே அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்ற ஒரு ஆசை வரும் பாத்துக்கணும். அப்ப தேவ அன்ப வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டோம்னா, அந்த விசுவாசி வந்து வேஸ்ட். அப்ப தேவ அன்பு வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிப்பை நம்ம காத்துக்கொண்டு,
கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் வளர்வலா இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு நாளுக்குமே தேவனுடைய அன்பு வந்து நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரட்சிப்பில் நிலை பெற்றணும், நம்மளை இதுக்கு காத்துக்கொள்ளணும். நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறது தேவனுடைய அன்பு தான். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது தேவனுடைய அன்பு தான். அந்த இடத்துல தேவ அன்பை எடுத்துட்டீங்கன்னா நம்ம சுயநலமா இருப்போம், சுயநீதி உடையவர்களா இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சுயநீதி வெளியே போகணும், சுயநலம் நம்ம வாழ்க்கையில வெளியே போகணும் அப்படின்னா தேவனுடைய அன்பு, நம்ம ரட்சிப்பை காத்துக்கணும். நம்முடைய அன்பு வந்து தேவனுடைய அன்பு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். அதுதான், ஏன்னா கிறிஸ்து வந்து ஒவ்வொரு நாளும் அன்பு செலுத்துகிறார். நம்ம நீதியா இருக்கும்போது அன்பு செலுத்துறார், நம்ம பாவியா இருக்கும் பொழுது அன்பு செலுத்துறார், நம்ம ரட்சிக்கப்படும் போது அன்பு செலுத்துறார். அவருடைய அன்புக்கு குறைவே கிடையாது. அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும். அது தேவனுடைய அன்பு தான் எல்லாற்றை காட்டிலும் மேலானது. நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தை தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனுடைய அன்பிலே நிலை பெற்றவர்களாய் ஆண்டவரே, பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவனாகும்படி ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்கள் நீளம் அகலம் உயரத்தை நாங்கள் காணணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் அறிவிக்கட்ட அந்த அன்பு ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அன்பிலே நடக்கிறவர்களாய், அன்பிலே செயல்படுத்துகிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய அன்பிலே ஒவ்வொரு நாளும் நிலைப்பட்டு எங்கள் ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொண்டு கர்த்தாவே அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலமாக ஆமென். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் கொடுத்து எப்படி நாங்கள் காத்துக்கொள்ள வேணும், தேவனுடைய அன்பே பரிசுத்தமாக இருக்க வேணும். மற்றும்படியா அவருடைய பரிமள தைலத்தோடு நாங்கள் அவருடைய அந்த தைலத்தை ஊற்றி நாங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பு மூலமாக நாங்கள் எங்களோட ரட்சிப்பை காத்துக்கொள்ளவனு அருமையாக தெளிவாக கற்றுக் கொடுத்தீங்க. அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். நன்றி, நன்றி.